வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்க எப்போதுமே பெரியதாக நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு ஏமாற்றங்களின் இரவிலிருந்து வெற்றியின் ஒரு சிம்மாசனத்துக்குத்தான் நீங்க இதுவரைக்கும் வந்திருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாகவும் இதுவரைக்கும் இருக்கும். அதனால நீங்க எப்போதுமே பெரிதா நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. எது நடந்தாலும் எனக்கு அதை விட பெரிதா வேணும். உங்களுடைய ஆசைகளும் பெரிதாக இருக்கும். உங்களுடைய லட்சியங்களும் எப்பொழுதுமே பெருசாத்தாங்க இருக்கும். மற்றவங்கள மாதிரி நமக்கு இந்த அளவுக்கு கிடைத்தா போதும் அப்படின்னு நீங்க நினைக்க மாட்டீங்க. பேராசையும் ஒரு அளவுக்கு நீங்க கொண்ட ஒரு மனிதர்களாகத்தான் எப்போதும் நீங்க இருப்பீங்க. பெரியதாக கனவு காணக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பீங்க. ஆனா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு திருப்பி கொடுக்காத தருணங்கள் உங்களை உள்ளுக்குள்ள மிகவும் உடைத்து கொண்டே இருக்கும். நீங்க எவ்வளவோ கடின உழைப்புப்படுவீங்க. உங்களுக்கு தெரிந்த வேலைகளில் எல்லாம் நீங்க கால் வைப்பீங்க. யார் என்ன நடப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்காதுங்க. நமக்கு வேலைக்குன்னு போக ஆரம்பிச்சிட்டோம். அது எந்த வேலைக்கு போனா என்ன? பணம் எங்க நிறைய வருதோ, அந்த வேலைகள் எல்லாம் நம்ம எடுத்து பார்ப்போம் அப்படின்னு நீங்க இறங்கி எவ்வளவோ வேலைகளை நீங்க பார்ப்பீங்க. அதனால உங்களுக்கு போதுமான அளவுக்கு உங்களுக்கு ஊதியமும் ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கிடைக்காமல் போன அந்த ஏமாற்றங்கள் என்ன தெரியுமா? அது சாதாரணமான ஏமாற்றங்களாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது. அது உங்களுடைய மனதையே நசுக்கி இருக்கும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஏமாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். அதுவும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்களால உங்களுக்கு நிச்சயமா நடந்திருக்கும். நான் எவ்வளவோ செஞ்சேன். எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய உள்ளுக்குள்ள உங்களை எரிந்து கொண்டே இருக்க வைக்குங்க. மற்றவங்களுக்காக மற்றவங்களின் வாழ்க்கையில நீங்க எவ்வளவோ நன்மைகள் பண்ணியிருப்பீங்க. எவ்வளவோ பணத்தை கொடுத்தும் நீங்க உதவி இருப்பீங்க. ஆனா அது அனைத்தையுமே வாங்கிட்டு அவங்க எங்க போனாங்க, எப்படி மறைந்தாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய தேவைகள் முடிந்ததை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருப்பாங்க. உங்கள்கிட்ட இருக்கிறத முழுவதையும் நீங்க கொடுத்துருப்பீங்க. இப்போது உங்களுக்குன்னு எதுவும் இல்லாம நீங்க முழித்து கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு அனுபவத்துல தாங்க இப்ப நீங்க மாட்டிக்கொண்டீங்க. அதனால இரவு நேரங்கள் எல்லாம் தூங்கும் பொழுது நான் உங்களுக்கு நன்மைகளைத்தானே பண்ணேன், ஏன் எனக்கு மட்டும் கெடுதல்களா ஏற்படுது அப்படின்னு உங்களுக்குள்ள சில கேள்விகளை நீங்க கேட்டு கொண்டு இருப்பீங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் சிம்மம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வாழ்ந்து கொண்டு மாறீங்க. நீங்க நம்பியவங்க கூட சில நேரங்கள்ல உங்களை ஏமாத்தி இருப்பாங்க. அந்த ஏமாற்றங்கள் உங்களுக்கு 5 விதமான வழிகளை கொடுத்திருக்கும். அந்த 5 விதமான வழிகளும் உங்களுடைய மனதுக்குள்ளேயே இருந்து அது இன்னமும் உங்களை கஷ்டத்துக்கு உள்ளாக்கி கொண்டே இருக்குங்க. முதலாவதா இருப்பது உங்களுடைய நம்பிக்கையை உடைத்திருப்பாங்க. மீண்டும் நம்ம யாரையும் நம்பக்கூடாது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில நம்பிக்கை துரோகங்களை நடத்திருப்பாங்க. அதுவும் நீங்க நம்பிய நபர்கள் தான் இந்த மாதிரியான துரோகங்களை உங்களுடைய வாழ்க்கையில நடத்திருப்பாங்க. நடத்தி அதிலிருந்து உங்களால இன்னமும் வெளிவர முடியாம இன்னமும் உங்களுக்கு கஷ்டங்கள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இரண்டாவதா இருப்பது உங்களுக்குள்ள மன அழுத்தங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உள்ளுக்குள்ள போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்குங்க. பழைய விஷயங்களை அனைத்தையும் நீங்க நினைத்து கொண்டு உங்களுடைய உள்ளுக்குள்ளேயே நீங்க போராட்டத்தை பண்ணி கொண்டே இருப்பீங்க. அந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். மூணாவதா தனிமை உணர்வு. யாரும் இல்லை என்ற ஒரு உணர்வு உங்களுக்குன்னு தோண ஆரம்பிச்சிருக்கும். காதல் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள், கூட இருக்கக்கூடிய நண்பர்களும் துரோகம் பண்ணியிருப்பாங்க. அதனால நமக்குன்னு யாருமே கிடையாது. பெற்றோர்களிடம் நீங்க அந்த அளவுக்கு பேசவே மாட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனியாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் நீங்க விரும்புவீங்க. அதனால நீங்க இந்த ஒரு நேரத்துல தனிமையான ஒரு உணர்வை நீங்க எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டு வருவீங்க. நான்காவதா இருப்பது உங்களுடைய கோபம். உங்களையே குறை கூறக்கூடிய ஒரு நிலைமை உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அதனால மற்றவங்க நீங்க எவ்வளவுதான் மற்றவங்களுக்கு நன்மைகள் பண்ணாலும் அவங்கள்ட்ட நீங்க நன்மைகள் பண்ணும்பொழுது அவங்க வாங்கி கொள்வாங்க. பின்னாடி போயிட்டு உங்களை பத்தி தவறாக கூறுவாங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். அதனால நீங்க யாருக்கு உதவி பண்ணணும், யாருக்கு உதவி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்த்து நீங்க உதவி பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட அளவுக்கு உங்களை குறை கூறுகின்ற அளவுக்கு நிச்சயமாக நடந்திருக்கும். ஐந்தாவதா இருப்பது தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள குறைய ஆரம்பித்திருக்கும். நான் சரியா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களை இன்னமும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனையாக ஆழ்த்தி கொண்டே இருக்கும். இந்த ஒரு அனுபவமும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை வெளிக்கொண்டு வர முடியாம இன்னமும் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருக்குங்க. நீங்க உழைத்தீங்க, உழைத்து கொண்டுதான் இருப்பீங்க. நல்லாவும் உழைப்பீங்க, மிக நல்லாவும் உழைப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் நீங்க எப்போதுமே இருப்பீங்க. ஆனா அந்த உழைப்புக்கு சரியான பலன் கிடைக்காத ஒரு காலம் உங்களுடைய காலமாகத்தாங்க இருக்கும். உங்களை மிகவும் கஷ்டத்துல ஆழ்த்தி இருப்பாங்க எல்லாருமே. கஷ்டத்துல ஆழ்த்தி நீங்க பெரிய அளவுக்கு பிரச்சனைகளையே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த பிரச்சனைகளை நீங்க எப்படி சமாளிக்க போறீங்கன்னு கூட மற்றவங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்க இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் வந்தீங்க. நீங்க தலைமை ஏற்கக்கூடிய திறமை உங்களுக்குள்ள இருந்தாலும், யார் எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் உங்களால பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு தலைமை திறமை உங்களுக்குள்ள எப்போதுமே இருக்கும். அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காமல் சில நேரங்கள்ல போயிருக்கும். அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனவலியை கொடுத்திருக்குங்க. அதற்கான 5 காரணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். உங்களை விட மற்றவங்க முன்னிலைப்படுத்தியிருப்பாங்க. மற்றவங்கள் மீது நல்ல அக்கறை காட்டியிருப்பாங்க. நல்ல நன்மைகளை பண்ணியிருப்பாங்க. அதனால உங்களை விட அவங்க முன்னிலை பெற்றிருப்பாங்க.
உங்களுடைய திறமையை நீங்க வெளிப்படுத்தாம இருந்திருப்பீங்க. நீங்க எதுவும் மக்களுக்காக பண்ணாம இருந்திருப்பீங்க. அதனால உங்களுக்கு தலைமை பண்பு அப்படிங்கிறது கிடைக்காமயே போயிருக்கும். தவறான நேரத்துல நீங்க தவறான முடிவை எடுத்து மக்களை இன்னமும் நீங்க கோபத்திற்கு ஆளாக்கியிருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளை உங்களுக்குன்னு உருவாக்கி இருக்குங்க. அடுத்ததா இருப்பது உங்களை ஆதரிக்காத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். நீங்க எப்பவோ பண்ணின ஒரு தவறினால் இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு ஆதரவு என்பது உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும். அதுவும் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை இதுவரைக்கும் கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். உங்களை புரிந்து கொள்ளாத ஒரு நபர்கள் உங்களை சுத்தி இருப்பாங்க. அவங்க அனைவரும் உங்களுக்கு தலைமை பண்பை கொடுக்க கூடாது அப்படின்னு போராடுவாங்க. இந்த மாதிரியான எதிர்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். நீங்க புகழ் பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அந்த ஆனா அந்த ஒரு புகழ் உங்களுக்கு தாமதமாகத்தான் கிடைக்கும். ஆனா அந்த தாமதமாக கிடைக்கும் பொழுது அதற்கான பொறுமை என்பது உங்களுடைய வாழ்க்கையில இல்லாமலே இருக்குங்க. அந்த ஒரு காலத்துல நீங்க சந்தித்த அவமானங்கள் எப்படி தெரியுமா இருந்தது? ஒருவர் உங்களை மதிக்காம பேசியிருப்பாங்க. ஆனா நீங்க அவங்கள மதித்து பேசுவீங்க. அவங்க உங்களுடைய நிலைமையை பார்த்து உங்களை மதிக்காம பேசியிருப்பாங்க. இது முதல் அவமானமா இருக்கும். இரண்டாவது நபர், நீங்க செய்ததை யாரோ ஒருவர் அவங்க நான் தான் செஞ்சேன் அப்படின்னு எடுத்துட்டு போயிருப்பாங்க. அதுக்காக நீங்க சண்டை போட்டிருப்பீங்க. இதனால உங்களுக்கு தான் ஒரு கெட்ட பேர் அப்படிங்கிறது நீங்க வேலை பார்க்கின்ற இடத்துல உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்திருக்குங்க. மூணாவதா இருப்பது உங்களுடைய திறமையை யாரோ யாரோ பார்த்து சிரித்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய திறமையை பார்த்து அவங்க கிண்டல் கேலி பண்ணியிருப்பாங்க. அதனால உங்களுடைய திறமையை நீங்க வெளிக்காட்டக்கூடாது அப்படின்னு ஒரு நிலைமை உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து உங்களை அனைவருமே தவிர்த்திருப்பாங்க. ஆனா நீங்க உண்மையான ஒரு உழைப்பையும் உண்மையான ஒரு நபராகவும் அங்க நீங்க நடந்திருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்காத நபர்கள் உங்களை விட்டு விலக்கி இருப்பாங்க. நீங்க தகுதியான இடத்தில் மற்றவங்க உயர்ந்திருப்பாங்க. நீங்க செஞ்ச இடங்கள்ல கூட மற்றவங்க அவங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி இருப்பாங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இதுவரை நான் கூறியது சரியா தவறா என்பதை கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். மாறி உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. ராகுவாக இருக்கட்டும், கேதுவாக இருக்கட்டும், சனி பகவானாக இருக்கட்டும், உங்களுடைய அதிபதி சூரியனாக கூட இருக்கட்டும், இவர்கள் அனைவருமே சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த போறாங்க. உயர்த்தி நல்ல விதமான பலன்களையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தியும் கொடுப்பாங்கங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்கப் போகிறது. இவர்களால் 5 பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகும். முதல் வாய்ப்பாக இருப்பது தடைப்பட்ட விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் நன்மைகளாக மாறிவிடும். இதுவரைக்கும் தடைப்பட்டு நின்ற விஷயங்களில் கூட நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்குன்னு உருவாகும். உங்களுடைய திறமையும் இந்த ஒரு நேரத்தில் வெளிப்படவும் உங்களுக்கு தொடங்க ஆரம்பிக்கும். பணவரவில் உங்களுக்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். சமூகத்தில் உங்களுடைய மதிப்பும் உயர ஆரம்பிக்கும். உங்களுடைய பெயர் உயரமாக பேசப்படக்கூடிய ஒரு இடத்திற்கு கூட நிச்சயமாக நீங்க போய்விடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமா நடக்கும். ஆனா இதெல்லாம் உடனே நடக்காது. பொறுமையாகத்தான் நடக்கும். ஆனா இந்த இந்த ராகு, கேது, சனி பகவான் உங்களுடைய அதிபதி அனைவரும் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பாங்கங்க. உங்களுக்கான ஒரு நேரம் வந்துட்டுன்னு தான் கூறணும். நீங்க பல வருடங்கள் இந்த ஒரு நாளுக்காக நீங்க காத்திருந்திருப்பீங்க. பல இரவுகள் கூட நீங்க அழுதுருப்பீங்க. பல தருணங்களை நீங்க கைவிட கூட நினைத்திருப்பீங்க. ஆனா அந்த எல்லா கஷ்டங்களையும் தாண்டி இப்போது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக உங்களுக்கு மாறப்போகிறது. இத்தனை நாட்கள் நீங்க உங்களுக்குன்னு காத்திருந்த ஒரு விஷயம் இந்த ஒரு நாளுக்கு பிறகு நிச்சயமாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஆனா அந்த எல்லா கஷ்டங்களுமே இப்போது ஒரு பெரிய ஒரு வெற்றியாக உங்களுக்குள்ள உருவாகும். நீங்க தொடங்கக்கூடிய அந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், உங்களுக்கு வெற்றியாக நிச்சயமா மாறும். அதை நீங்க தெரிந்து தொடங்குறீங்களோ, தெரியாம தொடங்குறீங்களோ, ஆனா அதனால உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாகவும் மாறுங்க. இது உங்களுக்கான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்கான ஒரு காலமாகவும் மாறும். அதனால நீங்க உங்களுக்கு வேண்டியதை நீங்க பண்ணுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்குங்க. வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? உங்களுடைய கோபம் உங்களுக்கு அமைதியாக மாற ஆரம்பிக்கும். குழப்பம் உங்களுடைய தெளிவாக மாறும். இதுவரைக்கும் தோல்வி அடைந்ததெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக மாறும். அவமானங்கள் உங்களுக்கு மரியாதையை ஏற்படுத்தி கொடுக்கும். கஷ்டங்கள் கூட உங்களுக்கு சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்குங்க. உங்களுடைய பெயர் இப்போது உங்களுடைய பெயர் இப்போது உயரமாக பேசப்பட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போய்விடுங்க. நீங்க கனவு கண்ட நாட்கள் அனைத்தும் நிஜமாக மாற ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல வாய்ப்புகளும் நல்ல நல்ல பலன்களும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்.
நீங்கள் கண்ட கனவுகளாக இருக்கட்டும், உங்களுடைய நல்ல ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும், குடும்பத்திற்கு நீங்கள் தேடி கொடுக்கக்கூடிய பெருமைகள், உங்களுடைய பெயர், புகழ், நிதி சுதந்திரம் இது அனைத்திலும் இப்போது உங்களுக்கு நெருங்கி வந்து உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். அந்த இடத்தில் நீங்க இந்த ஒரு நேரத்துல அமர்ந்தும் இருக்கீங்க. உங்களுக்குன்னு வரக்கூடிய 3 வாய்ப்புகள் எப்படி தெரியுமா இருக்கும்? புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். உயர்ந்த வேலை பதவியும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. தனியாக நீங்க வேலையோ இல்லைன்னா பிஸ்னஸோ பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. நீங்க உங்களுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பானது இருக்கும். எனவே அதை நீங்க எப்படியாவது நிரூபித்துக் கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா, போட்டியாளர்களை நீங்க கடக்கக்கூடிய 3 தருணங்களாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். அதனால உங்களுடைய திறமையை நீங்க நிரூபித்துக்கோங்க. அது உங்களுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அனைவரையும் கவரக்கூடியதாக இருக்கணும். நீங்க முன்னிலையில நிற்கணும். அது உங்களுக்கு வெற்றியாகவும் மாறணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நீங்க போங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாறுங்க. இந்த ஒரு நாள்ல நீங்க காலையில எழுந்து சூரிய உதயத்துல சூரியனுக்கு தண்ணீரை அர்ப்பணம் பண்ணுங்க. ஓம் சூர்யாய நமக என்று 11 முறைகள் இந்த ஒரு மந்திரத்தை கூறி அந்த ஒரு நாளை தொடங்குங்கள். உங்களுடைய வெற்றி பாதை நிச்சயமா தெளிவாக மாற ஆரம்பிக்கும். இது அனைத்தும் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.